பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாக நடைபெறுகிற இந்த இருட்டோடு ஜெபத்திற்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் இந்த வசன வியாக்கியானத்துக்காய் நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று சொல்லி இங்கே நாம் ஒரு பகுதியை நாம் வாசிக்கிறோம். ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று வாசிக்கிறோம். இந்த மாதம் நமக்கு ஒரு ஜெயத்தின் மாதம் என்று சொல்லி தேவன் போதகர் மூலமாய் நமக்கு கொடுத்ததான அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி நாம் பல விதமான ஜெயங்களை குறித்து நாம் வேதத்திலே தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இங்கே நாம் வாசிக்கும் பொழுது ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் என்று சொல்லி 2 பதங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு காரியத்திலே ஜெயிக்கிறவர்களும் ஜெயிப்பவர்களும் என்று சொல்லி 2 காரியங்கள் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதி இருந்தது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இங்கே கொடுக்கிறதாக காணப்படுகிறது. இந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறினவர் அவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது என்று பார்க்கிறோம். அப்படியானால் ஜெயிப்பவனாகவும் ஜெயிக்கிறவனாகவும் இருக்கிறவர் ஜெயிக்கிறவர் என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். உலகத்திலே ஜெயம் எடுத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையால் தான் உலகம் மாமிசம் பிசாசை அவர் ஜெயித்ததினாலேதான் அவர் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. அப்படியானால் அந்த ஜெயத்தை பெற்றுக் கொண்டதான இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள் அவர் எப்படி உண்மையும் சத்தியமும் உள்ளவராய் இருந்து ஜெயித்தாரோ, யுத்தம் பண்ணி ஜெயித்தாரோ, உலகத்தை மாம்சத்தை பிசாசை இந்த பூமியிலே ஜெயித்தார். அதன் பின்பும் ஜெயிக்கிறவராகவும் அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். அதாவது முந்தின வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களிலே கடைசி நாட்களிலே இருக்கிறதான ராஜாக்களும் கடைசி நாட்களிலே இயேசுவானவரின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறதான அந்த அந்தி கிறிஸ்துவோடும் கூட யார் யுத்தம் பண்ணுகிறாராம்? ஆட்டுக்குட்டியானவர் யுத்தம் பண்ணுகிறார்.
இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்ட வார்த்தையின்படியாகவே இந்த வெள்ளை குதிரை, கிரீடம், வில் என்று சொல்லி ஜெயிப்பவனுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த 3 காரியங்கள் என்ன என்று சொல்லி இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது நாம் பார்க்கிறோம், வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வந்ததான இயேசுவானவர் இந்த பூமியிலே இருக்கும்போது அவர் ஜெயிக்கிறவராக இருந்தார். கடைசி நாளிலும் அந்த கிறிஸ்துவோடும் எல்லா பூமியின் ராஜாக்களோடும் ஜெயிப்பவராகவும் அவர் இருக்க போகிறார். ஆகையால் அவரை பின்பற்றி நடக்கிற தேவ ஜனங்களாகிய நாமும் அவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் உண்மையும் சத்தியமும் உள்ளவர்களாய் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள் என்று அந்த பட்டியலிலே நம்முடைய பெயர்கள் எழுதப்படுமானால் நாமும் இந்த பூமியிலும் ஜெயிக்கிறவர்களாய் இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட ஜெயிக்கிறவர்களாகவும் நாம் இருக்க முடியும். அப்படியானால் இந்த ஜெயிப்பவர்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த 3 அடையாளங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் தியானிக்கவிருக்கிறோம். முதலாவதாக அது வெள்ளை குதிரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிறதை காண்பிக்கிறது. என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை போன்று ஒப்புமையாக எழுதப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம் இந்த சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம். அதுல இந்த 6ஆம் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஏறக்குறைய அந்த வசனங்கள் ஒரே மாதிரியாய் வருகிறதை நாம் காண முடியும். இது பழைய பாட்டு தீர்க்கதரிசியாகிய சகரியாவுக்கு முந்தின ஆலயம் கட்டப்படுகிறதான எஸ்ராவின் நாட்களிலே எழுதப்பட்ட வேத வாக்கியங்களாயிருக்கிறது. ஆனால் பிந்திய தேவாலயமாகிய பரலோகம் கட்டப்படுகிறதையும் பரலோக தரிசனத்தையும் காண்பிக்கிற புஸ்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவானுக்கு அந்த காரியங்கள் வெளிப்படுத்தும். பழைய ஏற்பாட்டிலே சகரியாவுக்கு பிந்தின ஆலயமாகிய இஸ்ராவின் நாட்களிலே கட்டப்பட்ட ஆலயம் கட்டப்படுகிற நாட்களிலே எழுதப்பட்ட அந்த புஸ்தகத்தின் 6ஆம் அதிகாரமும் பிந்தின ஆலயமாகிய பரலோக ராஜ்யம், அது ஆட்டுக்குட்டியானவரே அதன் ஆலயமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆலயத்தை குறித்து வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டது யோவான் அப்போஸ்தலன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்திருந்த திவ்ய வாசகனாகிய அப்போஸ்தலனாகிய யோவான், அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த அதிகாரமும் ஒரே மாதிரியாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இந்த வெள்ளை குதிரை தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே எதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இந்த சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். இதை நாம் வாசிக்கும் போது அதை குறித்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். சகரியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது. 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும் 4ஆம் ரதத்தில் புள்ளி மயமான சிவப்பு குதிரைகளும் பூட்டி இருந்தன. 5ஆம் வசனம், அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று
புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள். அந்த முதல் வசனத்திலே 4 ரதங்களை கண்டேன், அவைகள் 4 நிறங்களாக இருந்தது, குதிரைகள் பூட்டப்பட்ட ரதங்களாக இருந்தது என்று சொல்லி பார்க்கும்பொழுது அவைகள் என்னவென்று சகரியா தீர்க்கதரிசி கேட்கிறதற்கு தூதனானவர் பதில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இவைகள் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள். அப்படியானால் இந்த வெள்ளை குதிரை சர்வலோகத்தின் ஆண்டவராய் இருக்கிற வானத்தில் இருந்து அவர் அனுப்புகிற அவருடைய ஆவியாய் இருக்கிறது. அப்படியானால் இந்த ஆவி கட்டளையிடுகிற இக்காரியம் என்ன? அது 8ஆம் வசனம் சொல்கிறது. பின்பு அவர் என்னை கூப்பிட்டு மன்னிக்க வேண்டும், 6ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின, வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின, புள்ளிமயமான குதிரைகள் தென் தேசத்துக்கு புறப்பட்டு போயின. சிவப்பு குதிரைகள் லோவென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. ஆனால் இந்த 4 நிற குதிரைகள் வெவ்வேறு காரியங்களை இங்கே செய்கிறது. அது எதை குறிக்கிறது? ஆண்டவர் பரலோகத்திலிருந்து தம்முடைய ஆவியை அனுப்பி கட்டளையிடுகிறவைகளை செய்கிறதாக காணப்படுகிறது. அதை 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் என்னை கூப்பிட்டு பார், வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிற்று என்று என்னோட சொன்னார். இந்த வெள்ளை குதிரை எங்கே சென்றது? அந்த 6ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். கருப்பு குதிரை வடதேசத்துக்கு சென்றது போல அதை பின்தொடர்ந்து போனது. அப்ப அதுவும் வடதேசத்துக்கு இப்போ வடதேசத்துக்கு புறப்பட்டு போன இந்த வெள்ளை குதிரை எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய கோபத்தை சாந்தி பண்ணுகிற ஒரு காரியத்தை. முதலாவது அது ஆண்டவரிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையும், அந்த ஆவி அனுப்புகிற புறங்களுக்கு சென்று அந்த வடதேசத்துக்கு சென்று, வடதேசத்திலிருந்து தான் தீமை புறப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தீமை புறப்படுகிற அந்த தேசத்துக்கு அந்த வெள்ளை குதிரை செல்லுகிறதுனாலே அந்த வெள்ளை குதிரை என்ன செய்கிறதாம்? தேவனுடைய கோபத்தை சாந்தி பண்ணுகிறதா. அப்படியானால் ஜெயிக்கிறவர்களாகவும் ஜெயிப்பவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறுகிறவர்களாக இருக்க வேண்டும். எழுத்தின்படியான வெள்ளை குதிரை அல்ல, இது தேவ ஆவியானவர் நம்மை நடத்துகிற, தேவ சித்தத்தின்படி செய்கிற, தேவனுடைய இருதயத்தை, அவருடைய கோபத்தை சாந்தி பண்ணுகிறதாய் இருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை ஜெயிக்கிறவர்களாக ஜெயிப்பவர்களாக இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அப்படியானால் நம் வெள்ளை குதிரையின் மேல் ஏறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். எதை குறிக்கிறது? தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கட்டளையிட்டு எவைகளை சொல்லுகிறாரோ அவைகளின்படி தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய், அவருடைய கோபத்தை சாந்தி பண்ணிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய கோபம் நாம் மோசேயை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, இந்த ஜனங்கள் கடின இருதயம் உடையவர்கள், நீ அப்புறம் போ, நான் இவர்களை ஒரு நொடி பொழுதிலே அழித்து போடுவேன் என்று இந்த வனாந்தரத்திலே ஆண்டவர் சொல்லும் போது, சிறப்பிலே நின்ற மோசே என் மூலமாய் ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? சாந்தம், அவருடைய கோபம் சாந்தமாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் எகிப்தின் அடிமைத்தனத்திலும் எத்தனை வாதைகளை எல்லாம் அவர்கள் கடந்து இங்கே வரும்படியாக கிருபை செய்கிறேன். இங்கே அந்த ஒரு நிமிஷத்திலே உம்முடைய கோபம் வரும்போது அவர்கள் அழிந்து போவார்கள். ஆனால் மனுஷர் என்ன சொல்லுவார்கள்?
எகிப்து தேசத்தின் ஜனங்கள் என்ன நினைப்பார்கள்? வேண்டாம் ஆண்டவரே என்று திறப்பிலே நிற்கும் போது ஆண்டவருடைய கோபம் அங்கே சாந்தமாய் மாறிற்று. ஆகியதான் ஆண்டவர் சொல்கிறார், பூமியில் உள்ள எல்லா மனுஷரிலும் மோசே நான் சாந்தம் உள்ளவன் என்று சொல்கிறார். ஆண்டவர் நிறைய சாட்சிகளை மோசையை குறித்து சொல்லுகிறார். உண்மை உள்ளவன், என் வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவன், சாந்த குணம் உள்ளவன் என்றும் சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய கோபத்தையே சாந்தமாய் மாற்றுகிறவராய் அந்த சாந்த குணத்தை பெற்றவர் மோசே. அதுபோலதான் நாமும் திறப்பில் இருந்து தேவ ஆவியானவர் சொல்லுகிறதை தேவ சித்தத்தை செய்கிறவர்களால் தேவ திட்டத்தை நிறைவேற்றி தேவனுடைய கோபாக்கினை இந்த பூமியின் மேல் வராதபடிக்கு தேவ சமூகத்திலே நின்று கரங்களை உயர்த்தி தேவனோடு கூட ஜெபித்து 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 இந்த பூமிக்கு விடுதலை பெற்று கொடுக்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் நாமே ஜெயிக்கிறவர்களாகவும் ஜெயிப்பவர்களாகவும் இருப்போம். இரண்டாவது அந்த வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வில் என்ற வார்த்தையை குறித்து பார்க்கிறோம். முதலாவது வெள்ளை குதிரை, இரண்டாவது வில் என்று சொல்லி பார்க்கிறோம். கடந்த மாதங்களிலே நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம் இந்த வில்லுக்கு ஏற்ற வார்த்தையாக இருக்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் 24ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 49 23 24 வில் வீரர் அவனை மனம் அடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். இஸ்ரவேலின் கன்மலையானவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் ஒரு மனுஷனுக்கு அவருடைய நாமத்தை கொடுக்கிறார் என்று சொன்னான். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்களாம். மனமடிவாக்கி வில் வீரர்கள் அவர்களுடைய வில்லினாலே யோசேப்பினுடைய மனதை மடிவாக்குறார். மனம் மடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஆகையால் தான் ஆண்டவர் அவனை மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆக்கினார். ஆண்டவர் தான் ஆக்கினார். இஸ்ரவேல் என்று சொல்லும்போது யாக்கோபையும் யாக்கோபின் சந்ததியாரையும் குறிக்கிறது. அதிலே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் தான் அந்த யாக்கோபின் 11வது குமாரனான யோசேப்பு. அந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம், அந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தை உடையவன் எப்படி நின்றான் என்று சொன்னான், கர்த்தருக்குள் உறுதியாய் நின்றபடினாலே, அவனுடைய வில் உறுதியாய் இருந்தபடினாலே அந்த அவன் வில் வீரர்கள் தான் அவனை மனமடிவாக்கினார்கள். அவர்கள் வில்களை எய்து. ஆனால் அவர்கள் வில்களை காட்டிலும் யோசேப்பின் வில் ஆனாலும் என்று 24ஆம் வசனம் துவங்குகிறது என்று சொன்னார். எத்தனை மனமடிவாக்கினாலும் வில் வீரர் தான் மனமடிவாக்குகிறார்கள். ஆனால் அவர்களுடைய வில்களை காட்டிலும் இவனுடைய வில் உறுதியாய் நின்றபடினாலே கர்த்தர் அவனை இஸ்ரவேலின் கன்மலை மேய்ப்பன், தன்னுடைய தகப்பன் குடும்பத்தார் யாவருக்கும் மேய்ச்சலை உண்டு பண்ணுகிறதான நல்ல ஒரு கோசேன் நாட்டிலே கொண்டு வந்து விட்டு அவர்களை நல்ல ஒரு மேய்ப்பனாய் கண்காணித்தான். மட்டுமல்லாமல் இஸ்ரவேலின் கன்மலையுமாய் மாறினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஜெயிக்கிறவர்களாகவும் ஜெயிப்பவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்.
நமக்கு எத்தனை தான் மன மடிவுகள் இந்த பூமியிலே நமக்கு வந்தாலும், எத்தனை வில்கள் நமக்கு நம்முடைய மனதை நோக்கி எய்யப்பட்டாலும் அனுப்பப்பட்டாலும், அந்த வில்கள் வந்து 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 நம்முடைய மனதிலே அடித்து 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 நம்மை மனமடிவாக்கினாலும் நாம் உறுதியாய் அவரை பற்றி கொள்ளுவோம் என்று சொன்னான். எல்லா சூழ்நிலைகளிலும் வசனம் நம்மை புடமிடப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னான். இந்த வசனத்தை ஆண்டவர் அனுப்பி நம்மை புடமிட்டு புடமிட்டு புடமிட்டு, யோபு சொல்லுகிறது போல, பொன்னாக விளங்குவேன். நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன். நான் போகும் வழியை என் நேசர் அறிவார். என் மனமடிவு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் என்னை அவர் ஒரு வில் வீரர்களின் நடுவிலே உறுதியாய் என்னுடைய வில்லை நிறுத்தி என்னை இஸ்ரவேலுக்கு கண்மலையாய் மாற்றுகிறார் என்று சொன்னால், எனக்கு அநேக சோதனைகளின் வழியாக தான் நான் உபத்திரவத்தின் குகையிலே நான் போகும்போதுதான் வெளியில வரும்போது ஒன்னாக விளங்க முடியும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோபு 23:10 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அந்த 8ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொல்லுகிறான். முன்னாக போனாலும் இல்லை, பின்னாக போனாலும் இல்லை, வலது இடதுபுறம் போனாலும் இல்லாதது போல அவர் ஒளித்திருக்கு. அப்படியானால் இந்த யோபு நன்றாய் அறிந்திருந்தால் அவர் எங்கேயோ ஒளித்திருந்து என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அதுதான் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, யோசேப்பை ஆண்டவருடைய வசனம்தான் புடமிட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த வசனம் அவனை புடமிட்டதினாலே அவன் பொன்னாக விளங்குவதற்கு அவனுடைய வில் உறுதியாயிருந்தது. எத்தனை வில்கள் அவனுடைய மனதை மனம் அடிவாக்கினாலும் கர்த்தருடைய வசனம் அவனோட கூட இருந்தபடினாலே அவர் சொன்ன வார்த்தைகள், சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது என்று 105ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவன் கால்கள் விலங்கு போடப்பட்டிருந்தது, அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. ஆனாலும் அவன் வில் உறுதியாயிருந்தது. அடைப்பட்டவன் தான், கட்டப்பட்டவன் தான், மனம் அடிவாக்கப்பட்டவன் தான். ஆனாலும் யார் என்னை மனம் அடிவாக்கினாலும் நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த சொப்பனம் நிறைவேறும் அளவும் அந்த வசனத்தினாலே தேவன் அவனை புடமிட்டதினாலே மறந்து போன அந்த பானபாத்திரக்காரன் மறவாத நம்முடைய ஆண்டவராலே யோசேப்பு உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். 3 நாட்களிலே மறந்த பானபாத்திரக்காரன், ஆனால் 2 வருடங்கள் கழித்து அது தேவனுடைய நேரமும் அந்த நிமிஷமும் வரும் வரையிலும் ஆண்டவர் யோசேப்பை நம்முடைய வசனத்தினாலே புடமிட்டார். நாம் புடமிடப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பல பாடுகள், பல உபத்திரவங்களின் வழியாக தான் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு நமக்கு நல்ல ஒரு ரோஜா மெத்தை தான் படுக்கை அல்ல. அந்த ரோஜா எங்கிருந்து வருகிறது? முள்ளுள்ள இடத்திலிருந்து வருகிறது. முள்ளுள்ள ஒரு செடி, அதிலிருந்து தான் வருகிறது.
ரோஜா மெத்தையிலே படுக்க வேண்டுமெனால் முள்கள் குத்தப்பட்டவர்களாய் நாம் இருந்த பிறகுதான் நம்முடைய வில் உறுதியாய் அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படும் போது வசனத்தின் மேல் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாய் பெருவெள்ளம் அடித்தாலும் காற்றடித்தாலும் புயல் வீசினாலும் நிலைத்து நிற்கிறவர்களாய் நாம் இருக்க முடியும். ஜெயிக்கிறவர்களாகவும் ஜெயிப்பவர்களாகவும் கர்த்தர் நம்மை மாற்றுவார். கடைசியாக அந்த வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே அந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவனுக்கு ஒரு வில், இன்னொரு கிரீடம். கிரீடம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நாம் அநேக காரியங்களை நாம் வேதத்திலே கிரீடங்களாக பார்க்கிறோம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்த்து நாம் முடிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. லேவியராகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இது ஆண்டவர் மோசேக்கு ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் செய்ய வேண்டிய காரியங்களை, வஸ்திரங்களையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களையும் இந்த அதிகாரத்தின் துவக்கத்திலிருந்து சொல்லி வருகிறார். இந்த 9ஆம் வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டம் அவன் தலையிலே உள்ள பாகையிலே கட்டினான். இது எதை குறிக்கிறது? இந்த பரிசுத்த கிரீடம், இந்த பொற்பட்டம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், அதே லேவியராகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, லேவியராகமம் 21:12, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும், இதுவும் ஆரோனையும் அவன் குமாரனையும் குறித்து சொல்லப்படுகிற சில காரியங்கள், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர். அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம், அந்த பரிசுத்த கிரீடம் என்னும் அந்த பரிசுத்த பட்டம் என்ன? இந்த ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் அது தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். இந்த தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஆரோனும் அவருடைய குமாரரும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்டவர்களா, லேவியின் குடும்பத்தில் இருந்தாலும் ஆரோனும் அவனுடைய சந்ததியாருதான் ஆசாரியர்களாய் அழைக்கப்பட்டவர்கள். அந்த அழைப்பிலே அவர்கள் உறுதியாய் இருந்து தங்களை எந்த வகையிலும் தீட்டுப்படுத்திக் கூடாது. பிரேதங்களாலே மற்ற எந்த காரியங்களினாலும் அவர்கள் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல் தனிப்பட்ட ஒரு பிரத்யேகப்படுத்தப்பட்ட ஒரு ஜீவியத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினதினாலே அவர்கள் மேலே ஒரு பரிசுத்த கிரீடம், அது தேவனின் அபிஷேக தைலம் என்னும் பரிசுத்த கிரீடத்தை அவர்கள் மேலே வைத்திருந்தார். நாமும் இந்த கடைசி காலங்களிலே நாம் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அநேக கிரீடங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே அவர் சிரசின் மேல் அநேக கிரீடங்கள், அவருக்கு என்னெல்லாம் செய்யப்பட்டதோ அது ஜெயிக்கிறவர்களுக்கும் அவரை போல ஜெயித்தவர்களுக்கும் கொடுக்கப்படும். அப்படியானால் அநேக கிரீடங்கள் நமக்கும் உண்டு. வேதாகமத்திலே வாடாத கிரீடம், மகிமையான கிரீடம், ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம் என்று அநேக கிரீடங்கள் நமக்கு கொடுக்கப்பட போகிறது. அப்படியானால் அந்த கிரீடங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பூமியிலும் நமக்கு ஒரு கிரீடத்தை, ஒரு பரிசுத்த கிரீடத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது என்னங்க? பரிசுத்த அபிஷேகம் என்னும் தைலமாகிய கிரீடம் நம் மேலே ஊற்றப்பட்டு, அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே எழுத்தின்படியாக அவர்களுக்கு ஒரு தைலம், அபிஷேக தைலமாய் அவர்கள் சிரசின் மேல் ஊற்றப்பட்டது. ஆனால் அப்போஸ்தலர்
2ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடு, பெந்தெகோஸ்தே என்னும் நாளிற்கு பிற்பாடு இன்று வரையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை வரைக்கும் இந்த பரிசுத்த ஆவி என்னும் தேற்றரவாளனின் அபிஷேகமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நாம் சாட்சிகளா இந்த பூமியிலே இருப்பதற்கு கொடுத்ததான பிதாவின் வாக்குத்தத்தம் அந்த பரிசுத்த ஆவியான. நான் போகிறேன், உங்களுக்காக நான் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். நான் போதித்தவைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அவரே உங்களை தேற்றுவார். அவர்தான் நான் வருமளவும் உங்களை இந்த பூமியிலே காத்துக்கொள்வார். ஆகையால் அவரை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள் என்று எபேசியர் எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நம்மிடத்தில் உள்ள எல்லா கசப்பு, வெறுப்பு எல்லாவற்றையும் நீக்கி பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். முத்திரையாய் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தாமல் சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடுவது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த கட்டளைகளை நமக்கு வைத்து விட்டு போயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த கிரீடங்கள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்திலே இந்த பூமியிலே இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாமல் எல்லாவித துர்க்கணங்களும் நம்மை விட்டு நீங்கவும், ஒருவரை ஒருவர் தயவாயும் ஒருவரை ஒரு உருக்கமாயும் விசாரித்து கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல, கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல நாமும் ஒருவரை ஒருவர் மன்னித்து நேசித்து இந்த அபிஷேக தைலம் என்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாமல் இருப்போமானால் அந்த கிரீடம் நம்முடைய தலைகளை விட்டு நீங்குவதில்லை. நமக்கு காத்திருக்கிற அத்தனை கிரீடங்களையும் நல்ல போராட்டம் போராடி தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கிறவர்களுக்கு, ஓட்டத்தை முடிக்கிறவர்களுக்கு நீதியின் கிரீடம். இப்படி பல கிரீடங்கள். உண்மையாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியத்தை, அது சின்னதோ பெருசோ, பிரதான மேய்ப்பன் வரும்போது நாம் கொடுத்த அந்த சின்ன மேய்ப்பனுடைய ஊழியம் எந்த ஊழியமா இருந்தால் உண்மையாய் நாம் செய்யும் போது அவர் மகிமையான கிரீடத்தை நமக்கு கொடுப்பாரே. அவருக்காக இச்சை அடக்கத்தோடு கூட வாழ்ந்து ஜீவிப்போமானால் வாடாத கிரீடத்தை நமக்கு கொடுப்பாரே. உபத்திரவங்களை சகித்து நாம் வாழுவோம் என்றார், கடைசி வரைக்கும் உண்மையாய் வாழுவோம் என்றார், ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுப்பாரே. சோதனையை சகித்து வாழுவோம் என்றார், ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுப்பாரே. இந்த கிரீடங்கள் எல்லாம் பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஜெயிப்பவர்களாய் இந்த பூமியிலே இருக்க வேண்டும். இந்த கிரீடம் பரிசுத்த ஆவி என்கிற அபிஷேகம். அப்படியாக இந்த கடைசி நாட்களிலே வந்திருக்கிற நமக்கு இந்த 3 விதமான காரியங்களையும் நாம் பெற்றுக்கொண்டு ஜெயிப்பவர்களாகவும் நாம் இருக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் கிருபை செய்ய வேண்டும். அதாவது தேவ சித்தத்தை அறிந்து, தேவ ஆவியானவர் நம்மை எதற்காக இந்த பூமியிலே அழைத்தார், என்ன காரியத்தை செய்யும்படியாக, அவருடைய கோபத்தை சாந்தி பண்ணுகிறவர்களாய், சாந்தமுடையவர்களாய் நாமும் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். அது வெள்ளை குதிரையை காண்பிக்கிறது. தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு வருகிற எல்லா சோதனையிலும் வசனம் நம்மை புடமிடுவதற்கு ஒப்பு கொடுத்து சோதனை சகித்து வாழும்போது நமக்கென்று அவர் கொடுத்த அந்த கிரீடமாகிய அபிஷேக தைலத்தை நாம் ஒருவருக்கொருவர் தயவாய், ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறவர்களாய், ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறவர்களாய்
பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் அந்த அபிஷேக தைலம் என்னும் பரிசுத்த கிரீடத்தை நாம் ஒருபோதும் இந்த பூமியில இழந்து விடாமல் இருக்கும்போது பரலோகத்திலும் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த கிரீடங்கள் எல்லாம் நமக்கும் சூட்டப்படும். இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் இந்த காலை வேளையிலே கொடுக்கும்படியாக அவர் புறப்பட்டான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். நாம் புறப்பட வேண்டும். இந்த பூமியிலே ஜெயிக்கிறவர்களாக ஜெயிப்பவர்களாக நாம் புறப்பட கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்ய முடியாது. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? நாம் ஜெபிப்போம். அன்பின் நேசரே, இந்த நல்ல வேளைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசன வியாக்கியானத்தின் மூலமாய் எங்களோடு கூட நீர் பேசினீரே, நமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துவிடாம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.